ஓம் திருச்சிற்றம்பலம். இடரினும் தளரினும் எனதொடு நோய் தொடரின முன கடல் தொழு தெளிவேன். கடல் தனில் அமீதோடு கலந்த நஞ்சை மிடரினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணி. திருச்சிற்றம்பலம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 31ஆம் நாள். இன்றோடு சித்திரை மாதம் நிறைவு பெறுகின்றது. நாளைய தினம் வைகாசி மாத பிறப்பு. இந்த சித்திரை மாதம் இன்றோடு நிறைவு பெறுகிறது. 14/5/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபட்டு அவர்களுடைய அருள் பெற்று, பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்கள் அவர்களையும் வணங்கி அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. நாம் இந்த வியாழக்கிழமையிலே தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது ஒரு சிறப்பு. நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற செல்வத்தை எல்லாம் கொட்டி கொடுக்கின்ற குபேரனுடைய திசை வடதிசை நோக்கி அமர்ந்திருப்பார். நவக்கிரகங்களுக்குள்ளே வியாழ பகவான். வியாழ பகவானுக்கும் மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். அத்தோடு இன்றைய தினம் சிவன் ஆலயங்களிலே ஏனைய சிவன் சன்னிதானங்களிலே பிரதோஷ காலத்திலே நடைபெறுகின்றதாகிய சிறப்பான பிரதோஷ கால விரத பூஜை வழிபாடு அபிஷேகங்கள். இங்கே நந்தியம்பெருமானத்தில் அபிஷேகம் நடைபெற்று நந்தியம்பெருமானத்திலிருந்து தீபாராதனை செய்து கொள்வார்கள் பிரதோஷ உற்சவமூர்த்திக்கு. அவர் அந்த 2 நந்தியினுடைய கொம்புகளுக்கும் நடுவிலே இறைவனுடைய ஆனந்த தாண்டவத்தை காண்பதாக அடியவர்கள் மனதிலே பாவித்து வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியது இந்த பிரதோஷ கால விரத பூஜை. அங்கு பிரதட்சணம் செய்யப்படுகின்ற பொழுது ஏனைய காலங்கள் போல் இல்லாமல் நந்தியம்பெருமானத்திலிருந்து வலது பக்கமாக சென்று கோமுகை வரை சென்று மீண்டும் நந்தியம்பெருமானத்திலிருந்து மீண்டும் நந்தியம்பெருமானத்திலிருந்து கோமுகை, இவ்வாறு 3 முறை சோம சூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே இந்த பிரதட்சண வழிபாடு. அதேபோல் சுவாமி உற்சவமூர்த்திக்கு தீபாராதனை பற்றி வலம் பெறுகின்ற பொழுது பல்வேறு ஆலயங்களிலே ஒரு முறை தான் வலம் பெறுவார். ஒரு சில ஆலயங்களிலே 3 முறை இந்த சுவாமி வலம் பெறுவது. அவ்வாறு வருகின்ற பொழுது முதல் பிரதட்சணம் வருகின்ற பொழுது வேத பாராயணங்கள் ருத்ர பாராயணங்களோடு வலம் பெறும். 2வது பிரதட்சணம் வருகின்ற பொழுது தேவார திருவாசகங்கள் திருமுறைகள் சிவபுராணங்கள் பாடிய வண்ணம். 3வது பிரதட்சணம் வருகின்ற பொழுது மங்களவாத்தியங்களாகிய தவில் நாதஸ்வரம் சங்கு செகண்டி இவையெல்லாம் வாத்தியங்களோடு வருகின்ற சிறப்போடு கூடியதாக இருக்கும். ஒரு தரம் பலம் வருகின்ற இடங்களிலே மங்களவாத்தியங்கள் தேவார திருமுறைகள் வேத மந்திரங்களோடு பிரதட்சணமாக வருகின்ற சிறப்போடு கூடியதும். அங்கே அந்த விரத காலத்திலே நிவேதனமாக காப்பரிசி வழங்கப்படும். அவ்வாறு அந்த சிறப்பான பிரதோஷ காலம் வரையிலே விரதமாயிருந்து
சிவனாலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த பிரதோஷ கால பூஜை வழிபாட்டுக்கு உண்டு. இந்த பிரதோஷ காலத்தில் எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழுகின்ற வகையிலும் நாளை மறுநாள் சனிக்கிழமை மத்திய மாகாணம் கண்டி மாவட்டம் பத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய வருடாந்த துவஜாரோகணம் கொடியேற்று உற்சவத்தோடு இந்த மகோத்சவம் ஆரம்பமாகி 29/5/2026 அன்றைய தினத்திலே இந்த வைகாசி மாதத்து விசாகம் பௌர்ணமி இவ்வாறு சேர்ந்து வருகின்ற பொழுது இந்த விழா நிறைவுறுகின்ற வகையிலும் பஞ்சரத பவனியாக நகர்வலம் வருகின்ற சிறப்பும் இந்த வைகாசி விசாகத்தன்று அவ்வாறு சிறப்போடும் பௌர்ணமியோடு கூட தீர்த்தோற்சவத்தோடும் நிறைவு பெறுகின்ற சிறப்போடு கூடியதாகிய மத்தேகம ஸ்ரீ முத்துமாரியம்பாள் உற்சவத்திலும் கலந்து இறைவர்களை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.